திருநெல்வேலி மாவட்டம் கட்டாரங்குளத்தில் சிஎஸ்ஐ பாதிரியார் வீட்டை முற்றுகையிட்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். சிஎஸ்ஐ பாதிரியார் வீடு முற்றுகை, கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, மேலும் விவரங்கள். வணக்கம். கட்டாரங்குளம் சேகரம் தேவாலயத்தின் சேகர தலைவராக செயல்பட்டு வரும் சாமுவேல் டேவிட் நவமணி மற்றும் சிலர் இடையே தேவாலய நிர்வாகம் தொடர்பாக நீண்ட காலமாக கருத்து வேறுபாடு நிலை வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சேகர தலைவரின் அனுமதி இல்லாமல் சிலர் தேவாலய உண்டியலை திறந்து அதிலிருந்து பணத்தை எடுத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக புகார் அளிக்க பாதிரியார் காவல் நிலையம் சென்றிருந்த போது அவரது வீட்டின் முன்பு திரண்டு அந்த கும்பல் அவரது மனைவியை மிரட்டி குடும்பத்தினரை அவதூறாக பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டின் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு வீடு மற்றும் தேவாலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களையும் அடித்து நொறுக்கியதுடன் பாதிரியார் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டலும் விடுத்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மானூர் காவல்துறையினர் 7 பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் வீடியோ ஆதாரங்களை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கட்டாரங்குளத்தில் சிஎஸ்ஐ பாதிரியார் வீடை முற்றுகையிட்டு கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா.